ஹீரோ லவ் பண்ற பொண்ணோட அம்மா ஸ்கூல் படிக்கும்போது இவன் லவ் பண்ண பொண்ணுன்னு தெரிஞ்சதுமே கல்யாண விஷயத்தை பத்தி பேசாம இவங்க அக்காக்கு சீமந்தம் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு பேசி சமாளிச்சுட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். சோ இதுக்காகவே அவங்க வீட்டுல சொல்லி அவங்க அக்காக்கு சீமந்த ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் வராங்க. அப்ப கூட இப்படியே சமாளிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லாமலே விட்டுறான். பட் இதை பார்த்து அவங்க அப்பா நீ இப்படியே போய் சொல்லி எஸ்கேப் ஆனா இதே தான் கடைசி வரைக்கும் நடக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுமே ஹீரோ அவங்க அம்மாவை கூப்பிட்டு இவங்க லவ் பண்ற விஷயத்த சொல்லிடுறான். அதை கேட்டதுமே இவங்க கோவப்பட்டு இவளால நீங்க என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இவங்க பொண்ணு ஹீரோ தான் வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இவங்களுக்குமே கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை வயசுல அதிகமா தான் இருப்பாரு. ஆனா இவங்களுக்கு பிடிக்காமலே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுவே இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகி டைவர்ஸ் ஆகிடும். அதனால தான் உனக்குமே ஏஜ் டிஃபரெண்ட்ல மாப்பிள்ளை வேணாம்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு உங்களுக்கு ஏஜ் டிஃபரெண்ட் இருந்தாலுமே நீங்க பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணீங்க. அதனால தான் நீங்க டைவர்ஸும் வாங்கிட்டீங்க. பட் இவனை நான் சின்சியரா லவ் பண்ண சோ இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா. இவங்களும் பொண்ணுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு என்கேஜ்மெண்ட் நடக்குது. அப்ப இவங்களுக்கு கம்மலை போறாங்க. ஆக்சுவலா ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது இவங்களுக்கு அந்த கம்மலை பிரசன்ட் பண்ணிருப்பான். பட் அவங்க சித்தப்பா அடிச்சு அந்த கிஃப்ட் அவங்ககிட்டே கொடுத்துருப்பாங்க. சோ இப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது. தென் இவனை பத்தி விசாரிக்கும் போது தான் கூட படிச்சவன் தெரிய வருது. சோ இந்த விஷயத்தை அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு இந்த விஷயம் தெரிந்துமே பெருசா எடுத்துக்காம நீ இப்ப என்ன லவ் பண்றியா இல்லையான்னு கேட்கறா. லவ் பண்ண சொன்னதுமே ஏத்துக்கிறா. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு பேசும்போது இவன் கண்டிஷன் வச்சு அந்த 5 கேரக்டர் பத்தி பேசிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே என்னோட அம்மாவோட அந்த 5 கேரக்டர் என்கிட்ட இருந்ததால தான் நீ லவ் பண்ணான்னு கேட்கறா. இவன் ஆமான்னு சொன்னதுமே அப்ப நீ என்ன லவ் பண்ணல என்னோட அம்மாவோட 5 கேரக்டர் என்கிட்ட இருக்கிறதால தான் நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கோவமாக வந்து கிளம்பிடுறா. இதை கேட்ட அவங்க அக்கா கோவப்பட்டு நீ சின்ன வயசுல பார்த்த 5 கேரக்டர் இன்னுமே அந்த வைஷ்ணவி கிட்ட இருக்கான்னு கேட்கறாங்க. பட் இப்போ வைஷ்ணவி கிட்ட பழகின வரைக்குமே அந்த 5 கேரக்டர் இவன் பார்க்கவே இல்லை. சோ அந்த கேரக்டர் இப்ப இல்லவே இல்லைன்னு சொல்றான். அதை கேட்ட அவங்க அக்காவுமே சின்ன வயசுல இருக்கிற மாதிரி இப்பவுமே யாராலும் இருக்க முடியாது. சோ நீ அதை மறந்துடுன்னு சொல்றாங்க. இப்பதான் இவனுக்கு எல்லாமே புரிய வந்து அவங்க அம்மா கிட்டே போய் கெஞ்சுறான். உங்களை சின்ன வயசுல நான் லவ் பண்ணவே இல்லை. அந்த 5 கேரக்டர் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பொண்ணு வேணும் தான் கேட்டேன். ஆனா நாங்க உங்களை வேணும்னு சொல்லிட்டு கேட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறான். ஆனா இவங்களோட பொண்ணு கிட்ட டேரக்டாவே எக்ஸாம் ஆளுக்கே போயிட்டு அந்த 5 கேரக்டரையும் தாண்டி உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்ணலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கம்மலை இவங்க கிட்டே கொடுத்துட்டு போறான். அண்ட் இனிமேல் இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு யூஎஸ் கிளம்பிட்டு இருக்கா. அப்பான்னு பார்த்து வைஷ்ணவி அவங்க பொண்ணு கூட்டிட்டு வந்து ஒன்னா சேர்த்து வச்சிடறாங்க.